ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சக்தி அகாடமி. இப்போ நம்ம புதிய சமச்சீர் கல்வியில் போலீஸ் கான்ஸ்டபிள் எக்ஸாமுக்கு தேவையான பயிற்சி வினாக்கள் பார்க்குறோம். நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு கொஷின்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப முக்கியமான கேள்விகள் பார்க்குறோம். இப்போ இந்த பயிற்சி வினாக்கள் பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 20 கொஷின்ஸ் இருக்க போது. வழக்கம் போல் கேள்விகள் படிக்கிறேன், டைம் கொடுக்குறேன், நீங்கள் உங்களோட ஆன்சரை யோசிங்க. அடுத்தது நம்ம அதற்கான பதில்களை பார்க்கலாம். ஒப்பன்சியா என்பது சப்பாத்தி கல்லி. பறக்கக்கூடிய பாலூட்டிக்கு உதாரணம் வவ்வால். உழவனின் நண்பன் மண்புழு. உலக நீர் தினம் மார்ச் 22. இயற்கை மற்றும் இயற்கை வளங்களை பாதுகாக்கும் பன்னாட்டு ஒன்றியம் சுவிட்சர்லாந்தில் எந்த ஆண்டு தோற்றுவிக்கப்பட்டது? ஆண்டு 1948. இயற்கையானது தன்னைத்தானே புத்துணர்வுடன் புதுப்பிக்கும் ஆற்றல் வாய்ந்தது என்று கூறியவர் யார்? ஹெலன் கெல்லர். ஒரு உயிரினத்தின் வாழ்திறனையும் இனப்பெருக்கத்தினையும் பாதிக்கக்கூடிய உயிர்கோளத்தின் காணப்படும் அனைத்து காரணிகளும் டேஷ் என அழைக்கப்படுகின்றன. உயிரற்ற காரணிகள் என்று அழைக்கப்படுகின்றன. வட தென் துருவங்களில் காணப்படும் பனிப்பாறையில் உள்ள பனிக்கட்டிகள் நேரடியாக ஆவியாக மாறும் நிலை டேஷ் எனப்படும். ஆவியாதல். வளிமண்டல கார்பன் டை ஆக்சைடு தாவரங்களுக்குள் உட்செல்லும் நிகழ்வு ஒளி சேர்க்கை என்று கூறப்படும். எதன் அளவு வளிமண்டலத்தில் உயர்வதன் விளைவாக பசுமை வீட்டு விளைவும் புவி வெப்பமாதலும் ஏற்படுகின்றன? கார்பன் டை ஆக்சைடு. டேஷ் என்பது உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியலாகும். வகைப்பாட்டியல் என்பது உயிரினங்களை வகைப்படுத்தும் அறிவியலாகும். உயிரினங்களை முதலில் வகைப்படுத்தியவர் யார்? கரோலஸ் லின்னேயஸ். தமிழ்நாட்டின் மாநில பறவை எது? மரகத புறா. முதுகெலும்புடைய விலங்குகளில் மிகப்பெரியது எது? நீலத்திமிங்கலம். இதன் எடை 120 டன், நீளம் 35 மீட்டர். 4 அறைகளுடைய இதயம் கொண்ட விலங்கு எது? முதலை. மண்டையோடற்ற உயிரிகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏக்ரேனியா
என்று அழைக்கப்படுகின்றன. ஆப்பிளில் டேஷ் சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. ஆப்பிளில் டேஷ் சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. ஃபாரன் கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. ஃபாரன் கைமா சர்க்கரையை சேமித்து வைத்துள்ளது. இரத்த சிவப்பு செல்கள் எத்தனை நாட்களில் இறந்து மீண்டும் புதுப்பிக்கப்படுகின்றன? 120 நாட்கள். உயிருள்ள மெல்லிய சுவருடைய பலகோண வடிவ செல்களை கொண்டுள்ள திசு எது? பாரன்கைமா. கூட்டு திசுவுக்கு உதாரணம் சைலம். நன்றி. மீண்டும் இதே மாதிரி இன்னொரு கேள்வி பதில் இந்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.